தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் ஆண்டாள் தெரு பகுதியில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வரும் காட்சியினை பார்த்து வருகிறோம். அப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். தூத்துக்குடியில் ஆண்டாள் தெரு பகுதியில் ஆபத்தை உணராமல் ரயில்வே தண்டவாளத்தை மாணவர்களும் பொதுமக்களும் கடந்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். தூத்துக்குடியில் ஆண்டாள் தெரு பகுதியில் ஆபத்தை உணராமல் ரயில்வே தண்டவாளத்தை பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடந்து வருகின்றனர். இதன் காரணமாக விபத்து ஏற்படும் முன்பு அந்த பகுதியில் உடனடியாக ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் செங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட் பள்ளி மாணவ பலியாகினர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் சார்பில் ரயில்வே பல்வேறு விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டு ரயில்வே தண்டவாள பகுதியில் கண்காணிக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் 3 ரயில்வே கேட்கள் அமைந்துள்ளது. இதில் காலை பள்ளி செல்லும் வேளைகளில் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மின்சார ரயில்கள் செல்கின்றன. அந்த நேரத்தில் 3 ரயில்வே கேட்டுகளும் அடைக்கப்பட்டிருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2ஆம் கேட் மற்றும் 3ஆம் கேட்டுக்கு நடுவே ஆண்டாள் தெரு பகுதியில் ரயில்வே தண்டவாளத்திற்கிடையே ரயில்வே நிர்வாகம் சார்பில் உரிய காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்படாமல் பொதுமக்கள் மாணவர்கள் எளிதாக உள்ளே நுழைந்து தண்டவாளத்தை கடக்கும் வகையில் கம்பிகள் அமைத்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் பள்ளியில் இருக்கும் பகுதியில் காம்பவுண்ட் சுவர் உடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக காலை வேளைகளில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் அந்த பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். ரயில் செல்லும் போது மாணவ மாணவிகள் தண்டவாளத்தில் நடந்து செல்லும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே பெரும் விபத்து ஏற்படும் முன்பு ரயில்வே நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயங்களில் தலையிட்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் ரயில்வே மேம்பாலம் அல்லது மாணவ மாணவிகள் நடந்து செல்லக்கூடிய ரயில்வே நடைமேடை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் ரயில்வே நடைமேடை அமைக்க ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நடைமேடை அமைக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றி முத்துமோகன்.